தென்மேற்கு, தென்கிழக்கு, வடமேற்கு இந்த பகுதி என்பது வளரக்கூடாதுன்றதை பார்க்கணும். அதாவது இதற்கு ஆப்போசிட்டா கட்டாயம் இருக்கக்கூடாது அப்படின்ற விஷயங்களை பார்க்கணும். கட்டாயம் இருக்குதுன்னா எப்படி இருக்கும்? இந்த பகுதி இருக்குதுல்ல, இப்படி வரும். தென்மேற்கு வந்து கட்டாயம் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக எடுத்துக்கலாம். இல்லை இப்படி வரலாம் சில நேரத்தில். அக்னிமூல கட்டாயம் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக எடுத்துக்கலாம். இல்லை இப்படி வரலாம். வாயு மூலாடி சரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இது போல விஷயமா இருந்தாலும் இந்த பிரச்சனை வந்து வருது வாய்ப்பு இருக்கு. அதே போல தலைவாசலும், அதாவது அந்த மெயின் டோரும் காம்பவுண்ட் கேட்டும் நீச்ச பகுதியில வச்சாலும், குறிப்பாக கன்னி மூலையில் வைத்திருக்கக்கூடிய வீடுகளுக்கு விபத்துகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதாவது இப்படி இருக்குன்னு வச்சுங்க, வீடு இப்படிதான் அமைச்சிருக்கிறாங்க. வாஸ்து விஷயம் மற்ற விஷயம் கரெக்டா இருக்குது. ஆனா இந்த மூலையில கொண்டுட்டு போய் காம்பவுண்ட் கேட் வச்சாலோ, இல்ல இந்த வீட்டுக்கு தலைவாசல இந்த பகுதியில வந்து ஏற்படுத்திட்டு உள்ள போனாலோ, அங்கேயும் வந்து ஏதாவது துர்மரணங்கள், விபத்துகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. பர்டிகுலரா செவ்வாய் பகுதி, தெற்கு மத்திய பகுதியில, ஒரு வீட்டுடைய தெற்கு மத்திய பகுதி இருக்குல்ல, இதுதான் இருக்குன்னு வச்சுங்க. தெற்கு மத்திய பகுதி யம பகுதின்னு சொல்லுவாங்க. இந்த செவ்வாயின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். செவ்வாய் தான் ரத்தம் வெளியேறுதலை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, நீங்க எக்காரணத்தை கொண்டும் சம்பு, போரு, கிணறு, செப்டிக்கு இது போல விஷயங்கள்லாம் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். செப்டிக் மட்டும் ஒரு சில எக்ஸப்ஷன் இருக்கு, கொஞ்சம் தள்ளி வைக்க வேண்டியது இருக்கும். ஆனா சம்பு, போரு, கிணறு, ரெயின் வாட்டர் டேங்க் இது எந்த விஷயமும் தெற்கு மத்தியத்துல இருந்துச்சுன்னா ஏதாவது அடிக்கடி விபத்துகள் ஏற்பட்டு ரத்தம் வெளியேறுது, ஏதாவது விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு என்பது வந்துடும். இந்த கான்செப்ட் அப்படியே இந்த பகுதி ஃபுல்லாவே பொருத்தி பார்த்துக்கணும். சம்பு, போரு, கிணறு, செப்டிக் டேங்க் எதுவுமே வந்து இந்த கன்னி மூலையிலையும் வரக்கூடாது. இதுவும் இது போல பிரச்சனையை கொடுக்கும். அதே போல மேற்கு மத்திய பகுதியும் வரக்கூடாது, அக்னி மூலையிலும் வரக்கூடாது. இது எல்லாமே காமனான விஷயம் தான். விபத்துகளை ஏற்படுவதற்கு அக்னி மூலையில வந்துச்சுன்னா நெருப்பினால் கண்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் என்பது வந்துடும். இந்த கன்னி மூலையில ஏற்பட்டுச்சுன்னா திடீர்னு உடல்நல குறைவு என்பது ஏற்படக்கூடிய சுச்சுவேஷன் கொடுத்துரும். அதன் ரீதியா துர்மரணங்கள் கண்டினியூஸா ஏற்படக்கூடிய வாய்ப்பு என்பது வந்துடும். இது போல நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. அதே போல தவறான தெருக்குத்து உள்ள வீட்டையோ இல்ல வந்து மனையோ வாங்கினாலும், அதாவது கன்னி மூலையை போக்கஸ் பண்ணி சில இந்த பகுதியை மட்டும் போக்கஸ் பண்ணியிருக்கும். வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு, இது வந்து தென்மேற்குன்றதை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பகுதியை மட்டும் போக்கஸ் பண்ணி ரோடு இருக்குன்னு வச்சுங்க. அது வந்து இது போல விபத்துகளை ஏற்படுவதற்கு நிறைய காரணம் இருந்தது. இப்போ நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு.